சார் நான் ஃபஸ்ட்டு எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி. இடையில கொஞ்ச நாள் பாஸ் பண்ணிட்டேன். சரி. திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகுமா சார்? இது நீங்கள் பயப்படுறீங்க. நீ பயந்துட்ட. மார்க்கெட்டை பார்த்த தாண்டிலும் விட நீங்கள் எஸ்ஐபி போட்ட காசு இருக்குமா இல்லையான்னு பயப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் எஸ்ஐபி போடுறத விட மொத்தமாக ஒட்டுமொத்த மக்கள் போடுற எஸ்ஐபி வந்து அதிகமாக இருக்குது போன வருஷத்தை விட இந்த வருஷம். என்னப்பா ஏதோ பேசுறியப்பா, இப்போதான் ரொம்ப பயமா இருக்கு. அந்த டேட்டாவை இன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஃபால்லையும் இப்போ இவர் கேட்ட மாதிரி மார்க்கெட் இறங்கி இருக்குது, பெரிய அளவு கெலாமிட்டினால இஷ்யூஸ் வந்திருக்குன்னு பார்க்கும்போதும் கூட நம்ம எஸ்ஐபி புக் சைஸ் வந்து எங்கேருந்து எந்த அளவு க்ரோத் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7% மந்த் ஆன் மந்த்தும் 25% இயர் ஆன் இயர், அதாவது பிப்ரவரி மாதத்தை விட மார்ச் மாதத்தில் 7% கூட்டியிருக்கோம். அதே மாதிரி வருஷம் அதாவது போன வருஷம் மார்ச் மாதத்தை விட இந்த வருஷம் மார்ச் மாதம் பார்க்கும்போது 25% நம்ம ஏறி இருக்கோம். அப்போது என்னென்னா எஸ்ஐபியோட இன்ஃப்ளோ வந்து FY26 பார்த்தீங்கன்னா 3,49,589 கோடியும், அதுவே போன வருஷம் FY25 பார்த்தீங்கன்னா 2,89,352 கோடியுமா இருந்திருக்கு. அதே சமயத்தில் எஸ்ஐபி புக் சைஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னு யோசிச்சிங்களா? இப்போ இவர் கேட்ட மாதிரி எல்லாருக்குமே பயம் வந்திருக்கும். அப்போ கோவிடுக்கு முன்னாடி ஒரு பெரிய பதட்டம் வந்தது. அப்போது டிஜிட்டலைசேஷனுக்கும், அதாவது மார்க்கெட்டை பற்றி என்னென்னே தெரியாத நாட்கள் அது, அதாவது 2016, 17, 18. இப்போ எவ்வளோ தெரியுமா அந்த எஸ்ஐபி புக் சைஸ்? 43,921 கோடி தான் புக் சைஸ் இருந்தது. அங்கேருந்து நம்ம வந்து 3 லட்சம் வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கோம். அதாவது இதோட நிற்கக்கூடாதுங்க. இந்த 3 லட்சம்ன்றது 30 லட்சம் ஆகணும். அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும். ஏன்னா எஸ்ஐபி இஸ் த ஒன்லி மந்த்ரா ஃபார் வெல்த் ஜென்ரேஷன். அஸ் ஐ ஆல்வேஸ் சே, எஸ்ஐபி இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த எஸ்ஐபியில் மந்த் ஆன் மந்த் இன்ஃப்ளோ எவ்வளோ வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ஐபின்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலைஸ்டாக டிஎம் பண்ணுறேன். ஆனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் என்னால் டிஎம் பண்ண முடியுது.